இப்போ வந்து எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரியா? ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். நேரத்தில் பைக்கில் எல்லாம் நமக்கு தந்திருப்பாங்கள்ல சாவி, அதே மாதிரி இங்கே ஒரு சாவி இருக்குது. இதை வந்து இப்படி டபக்குன்னு திருப்பினா இங்கே படக்குன்னு லைட் எரி. இன்னொரு பண்ணுறாங்க லைட் எரியுதா எரியுதா வெண்ண. அப்படி கொஞ்சம் மேலே தூக்கு, இந்த கியரை காட்டு, இப்படி வச்சுட்டு இதை நைக், அதாவது இங்கே ஒரு இருக்கு, அதை ப்ரெஸ் பண்ணாலே ஆன் ஆயிரும். மேலே தூக்கு. ஆனால் வந்து இப்படி பண்ணுறது, அதான் இப்போ ஒன்று பண்ண பாருங்க. இது வந்து கியர், இது வந்து ஸ்பீடு, ஃப்ரண்ட்டு, நியூட்ரல் அண்ட் பேக். ஓகே, ஸோ இப்போ வந்து இது நியூட்ரலில் இருக்குது, ஸோ பிரச்சனை இல்லை. ஸ்பீடை மட்டும் லைட்டாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா அப்படி பண்ணும்போது இன்ஜின் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் லைட்டாக ஸ்பீட் வச்சு தான் கொஞ்சம் ஆன் பண்ணணும். அப்போ தான் இன்ஜின் ஆன் ஆகும் டக்குன்னு. அப்புறம் ஆன் ஆகும்போது நம்மளோட பேட்டரி பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்து வளரும். அதுக்கு இந்த மேலே உள்ள மீட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா 23.9 இருக்குது. மேக்ஸிமம் மினிமம் அப்படி எதுவும் இல்லையா? மினிமம் வந்து 22, 21 அப்படியெல்லாம் இருந்தால் வந்து இன்ஜின் ஆன் ஆகாது. சரியா? ஏன்னா அதுக்குள்ள பவர் வந்து 23 மேலே தான் இருக்கும். ஸோ நமக்கு இப்போ தேவையான பவர்ஸ் இருக்குது, ஸோ ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து இதுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உள்ள வந்து ஜென்ரேட்டர் இருக்குது. சரியா? அதை வந்து ஆன் பண்ணி ஓட விடணும். ஓட விட்டால் வந்து நமக்கு வந்து இது வந்து சார்ஜ் ஆகும், நம்மளோட பேட்டரி சார்ஜ் ஆகும். சார்ஜ் ஆச்சுன்னா வந்து இது இன்க்ரீஸ் ஆகிடும். அப்புறமா தான் வந்து இன்ஜின் வந்து ஆன் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இது பிரச்சனை இல்லை, நம்ம வந்து இப்போ ஆன் பண்ணணும். சரியா? 1 2 3 ஜாலியாக இருக்கு. இது இப்போ ஆர்பிஎம் 5ல் இருக்கா? ஸ்பீட் 5ல் இருக்க மாதிரி காட்டுறேன். இதான் ஸ்பீட் பாருங்க. இப்போ நான் வந்து தண்ணி திறந்துட வந்தேன், எனக்கு ஸ்பீடை வந்து நான் ஒரு என்னடா பண்ணுறேன். ஸோ இப்போ நான் தண்ணி வந்து திறந்துடுவேன். அதாவது கீழே பம்பு வந்து ஒர்க் ஆகும். அது இன்ஜினை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ எனக்கு அந்த இன்ஜின் ஸ்பீடாக ஓடினா தான் பம்புமே ரொம்ப ஸ்பீடாகி பம்பாகி தண்ணியெல்லாம் வெளியே வரும். சரியா? இப்போ நான் வந்து ஸ்பீடை வந்து ஒரு 11க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். நான் பண்ணுறேன். ரெடி? நான் பண்ணுறேன். ஆனால் நீ பண்ணுறா, சும்மா பண்ணுங்க, லைட்டாக பண்ணு. இல்லை என்ன எதில் 11 வரணும்? ஸ்பீடு நல்லா போட்டிருக்கேன். நம்பி கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டவங்க கொஞ்சம் குறைச்சு 11 எங்கே வரும்? 111 வரணும். ஓ, ஃபர்ஸ்ட் 2 தான் கணக்கு. அதுக்கு அவ்வளோ நேரம் வரணும். சரியா? ஸோ இதுதான் இங்கோட ப்ராசஸ். இது டெம்பரேச்சர், பவர், இது வந்து ஆயில் ப்ரெஷர். இது நமக்கு ஒர்க் ஆகுது. ஸோ போட்டுக்கலாம்.